இந்த கர்ப்பத்துக்கு காரணம் நாகராஜ் தானே நான் சொல்லும் போது நாகராஜும் ஒத்துப்பாரு, அந்த வேதாவும் நம்புவா. அது எப்படி? அக்கா மல்லிகா நினைச்சா எது வேணாலும் செய்வா. அது எப்படி எப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. என்ன நடக்குங்கிறத சொல்லி செய்யறதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா எப்படிங்கறத சஸ்பென்ஸ்ல வச்சதான் த்ரில்லா இருக்கும். நடக்கும்போது பிரமிப்போட பாருங்க. பாய். என்ன வேதா, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச உண்மைய நீ வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போற? மேடம், மேடம். யார் நீங்க? என்ன வேணும்? பூ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு போய் யாரும் இங்க ஆர்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேடம், கரெக்டான அட்ரஸ் தான். காலைல கூட வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு போனேன். அப்படியா? சரி வாங்க. வேதாக்கா, நீங்க ஏதாவது பூ ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? இல்லையே. இல்ல அட்ரஸ் தான் சொல்றாரு. இல்ல இவ்ளோ பூவை இங்க யார் ஆர்டர் பண்ணிருப்பா? நான் தான் பண்ணேன். நான் தான். பெரிய சாமந்தி வரலையா? இல்ல எடுத்துட்டு வரல மேடம். குறிஞ்சி பூ? அதுவும் இல்ல மேடம். சரி போங்க. இருங்க, பூ வந்துருச்சு. புஷ்பம் எங்க? பின்னாடி வருது மேடம். போங்க போங்க போங்க, உள்ள கொண்டு போய் வைங்க, உள்ள கொண்டு போய் வைங்க. அக்கா, புஷ்பா யாருக்கா? இவரோட வைஃபா? வெயிட் அண்ட் see. ஓகே கரெக்ட். போங்க போங்க, உள்ள போங்க. இது என்ன? இதுதான் புஷ்பம். என்ன கோவில் எல்லாம் திருட்டு கணக்கு எழுதுவாங்கல்ல, அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. பூனாலும் புஷ்பனாலும் ஒண்ணுதானே? தெரியாட்டினா கேளு, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசாத. பூனா வெறும் பூ, புஷ்பனா பூக்களால் கோர்க்கப்பட்ட மாலை. ஓ அப்படியா? ஓகே ஓகே. ஆப்பிள், ஆரஞ்சு. போங்க போங்க. இது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ். என்ன விசேஷம்? பூ, புஷ்பம், ஃப்ரூட் அண்ட் ஸ்வீட், ஒரே தடபுடலா இருக்கு. உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்களா? இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு ஒருக்கே கேக்குற மாதிரி இவ்ளோ சத்தமா சொல்றீங்க? எல்லாருக்கும் சொல்லணும்ல. சில பேருக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியலையே, அதான். அக்கா, எனிவேஸ் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் கல்பனா. தேங்க்ஸ். என்னம்மா ஒரே கலகலப்பா இருக்குது? வா 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 வா. மாமா மாமா மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னாச்சு? நல்லா இருமா, 16 பெத்து பெருவாழ் வாழ். என்ன நீங்க திடீர்னு விசேஷம்? என்னம்மா கேட்டா வெக்கப்படுற? அப்படி என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, இன்னைக்கு அவங்களுக்கு முதல் இரவா. ஆமா, என்கிட்ட சொல்லாம இல்லாத ஏற்பாடா? ஆமா, கடைசியில சுந்தர் ஒண்ணு சுமூகம் ஏத்துக்கிட்டானா? இப்ப எனக்காக அவர் எது வேணாலும் செய்வேன்னு சொல்றாரு மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. என்ன வைக்க என்ன வைக்க?
அம்மா வந்தா பாரு, எவ்வளவு சந்தோஷம் தெரியுது பாரு. கல்பனா, இந்த சந்தோஷத்தை நிரந்தரமா வச்சுக்கிறது உன் கையில தான் இருக்குது. நம்ம சுந்தர அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், அதுக்காக தான் சொன்னேன். என் பையன் நல்லா வந்தாம்மா, ஆனா பொறுமை பத்தாதுமா. அவனுக்கு பிடிக்காது ஏதாவது நடந்து போச்சுன்னு வச்சுக்க, அதை உட்காந்து சரி பண்ற அளவுக்கு அந்த பையனுக்கு பொறுமை கிடையாது. விலகி போய்கிட்டே இருப்பான். அவனை மட்டும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்க, உன்ன மாதிரி சந்தோஷமா யாரும் இருக்க மாட்டாங்க. அவனை மாதிரி ஒரு கனவு உனக்கு கிடைக்கவும் மாட்டான். உன் சந்தோஷம் உன் கையில தான் இருக்குது. அவர் என்னை ஒதுக்கி வச்சப்போவே அவருக்கு செருப்பா இருக்க கூட நான் தயாரா இருந்தேன் மாமா. இப்போ அவர் என்னை உள்ளங்கையில வச்சு தாங்க போறேன்னு சொல்றாரு. இப்போ இனிமே இன்னும் பொறுப்பா நடந்துப்பேன் மாமா. அதுதாம்மா வேணும். அவனை மட்டும் நீ புரிஞ்சு நடத்திக்கிட்டேன்னு வச்சுக்க, உனக்கு பிரச்சனையே இல்லைம்மா. அதனால அவனை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது உன் கையில தான் இருக்குது. சரியா? எங்க அந்த பையன்? வெளியில போயிருக்காரு, வந்துருவியா? வரட்டும். வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிங்க மாமா. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை. அண்ணி, கங்க்ராட்ஸ். என்னண்ணே டேய், ஷர்ட்டெல்லாம் செம்மையா இருக்கு. வாடா உட்காரா உட்காரு. அண்ணி பாத்தியாண்ணே எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கண்ணே. இவ்வளோ சந்தோஷத்தையும் இத்தனை நாளாக நீ தானே அபகரிச்சு வச்சிருந்த. நீ அன்பா ஒரு வார்த்தை பேசியிருந்தியானா அவங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க. ஆனால் நீ எதையோ மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்கறதா நினச்சிக்கிட்டு உங்கள் 2 பேரோட வாழ்க்கையிலையும் நீயே நிம்மதி இல்லாமல் பண்ணிட்ட. ஒன்று புரிஞ்சுக்கண்ணே, இப்போ நீ ஆரம்பிக்க போகிற புது வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக அமையிறது உன் கையில் தானே இருக்கு. சின்ன பையன் நமக்கு அட்வைஸ் பண்ணுறானேன்னு தப்பாக நினைக்காதானே. ஏய், இது அட்வைஸ் இல்லைண்ணே, எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை நான் உன்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீ வரத்துக்கு முன்னாடி அண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்கண்ணே. பிடிக்காத போதே அவருக்கு செருப்பாக இருக்க தயாராக இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் யாருக்குன்னு இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைப்பாங்க? இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா அவன் கோயில் கட்டி கும்பிடுவான். நான் உன்னை குறை சொல்லலைண்ணே. ஆக்சுவலாக இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்போம். ஈஸியாக ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதோட மதிப்பை நம்ம உணர்றதே கிடையாது. அன்னி விஷயத்தில் நீ இத்தனை நாள் அப்படி தான் இருந்திருக்க. இப்போ அவங்க மதிப்பு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். போதுண்ணே, அவங்க அழுததெல்லாம் போதும். இனிமேல் அவங்க எதுக்காகவும் அழாமல் பார்த்துக்கோ. எப்போ இனிமேல் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோண்ணே. ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். நீ நல்ல மூடில் இருந்திருப்ப, அதை நான் கெடுத்துட்டேன். ஐம் சாரிண்ணா. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இல்லையே, இந்த ஒன்றும் இல்லை கூட ஒரு சின்ன எரிச்சல் தெரியுது. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறவனை கூப்பிட்டு ஏன்டா இப்படி படுத்திட்டு இருக்கேன்னு கேட்குற இல்ல? சீ, இல்லடா. என்னண்ணே வெக்கம்லாம் படுற? ஏய், இப்போ அடி வாங்க போற நீ. இப்போ கூட வெக்கம் தெரியுதுண்ணே, கோவமே தெரியல. டேய், நான் வெக்கப்படவும் இல்லை சிரிக்கவும் இல்லடா. சிரிக்கிறிய? எங்கடா சிரிச்சேன்? இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே உன்னை இப்படி பார்க்கறதுக்கு. உன்னை எப்பவுமே ஒரு மாதிரி ரிஜிடா பார்த்துட்டு உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. ஏய், சும்மாறா. ஓகேண்ணா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா ஐம் சாரிண்ணா. டேய், இல்லடா, நீ பேசினது எல்லாமே 100% கரெக்ட். ஒரு வார்த்தை கூட நீ தப்பாவோ தேவையில்லாமையோ பேசல. உன் மேல எனக்கு எந்த விதத்துலையும் கோவம் இல்லடா, மரியாதை தான் வந்திருக்கு. என் தம்பி இவ்வளோ மெச்சூர்டா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்குடா. இனியாவுண்ணே கங்க்ராட்ஸ். அண்ணி உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இன்னாரம் பார்த்து இவன் எதுக்குடா கூப்பிட்டு வச்சு மொக்க போட்டுட்டு இருக்கான்னு என் மேல கோவப்பட்டு போறாங்க. நீ போயிடுன போ. சரி அண்ணா. ஜமாய். டேய், நான் உன் அண்ணன்டா. அது வேற இது வேறண்ணே. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா அவன் கோயில் கட்டி கும்பிடுவான்.
நம்மள நம்பி நம்ம கூட இருக்கிறவங்கள உங்களை மாதிரி தாங்க பார்த்துக்கணும். என்ன திடீர்னு சீன் போடுற? ஒரு வெந்நீர் கூட உனக்கு ஒழுங்கா எடுத்து வர தெரியாதா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் என்னது? நீ என் காலெல்லாம் விழ வேணாம். ஏங்க? ஏன்னா ஆக்சுவலா நான் தான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நான் தான் உன் காலில் விழணும். ஐயோ, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? ஏன் இப்போ பதற? நான் உண்மையை தான் சொல்கிறேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் தான் உங்க கூட வாழ தகுதி இல்லாதவ. உங்க அந்தஸ்து என்ன, என் அந்தஸ்து என்ன, ஏணி வச்சா கூட எட்டாது. உண்மையான பாசமும் அன்பும் தான் பெரிய சொத்து. அதுக்கு முன்னால காசு பணத்தால் வர அந்தஸ்தெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் தப்பே பண்ணாலும் அதை பெருசாக எடுத்துக்காம கண்மூடித்தனமாக நம்ம மேலே அன்பாக இருக்கிற ஒருத்தரை எதை கொடுத்தும் இந்த உலகத்தில் வாங்க முடியாது. அப்படி ஒருத்தி எனக்கு கிடைச்சிருக்கா. ஆனால் அதை இத்தனை நாளும் ஒரு வாட்டி கூட உணராத முட்டாளா இருந்திருக்கேன். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல கல்பனா, உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் என்னை தூக்கி போட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நான் என்ன செஞ்சாலும் நீ பொறுத்துக்கிட்டு தானே இருந்த. என் மேல உனக்கு கோவமே வரலையே. அப்படி உனக்கு நான் என்னதான் பண்ணிருக்கேன்னு கேட்டா எதுவுமே இல்லையே. சரி, உன் கூட நான் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்திருக்கேனா? அப்படி நான் ஒரு நாளும் இருந்தது இல்லையே. அப்புறம் ஏன் நீ என் மேல இவ்வளோ அன்பா இருக்க? தெரியலங்க, எனக்கு உங்களை பிடிக்கும், அவ்வளவுதான். பாரு, பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. அழகா இருக்கிறது பிடிக்குதுன்னா அது கூட வாழ்ந்த 2 நாள்லயோ இல்ல 2 வாரத்திலயோ இல்ல 2 மாசத்துலயோ கசந்துரும். அறிவா இருக்கிறது பிடிச்சிருந்தாலும் அப்படிதான். ஆனா இத்தனை நாளாகியும் என்ன உனக்கு அதே அளவுக்கு பிடிக்குதுன்னா, அதுவும் நான் உன்னை மனுஷியா கூட நடத்தாததுக்கு அப்புறமும் என்ன பிடிக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. உண்மையாவே எனக்கு தெரியலங்க. எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. சரி, என்னை ஏன் பிடிக்கணுங்கிறதுக்கு உனக்கு காரணம் தெரியலன்னு சொல்ற. உனக்கு என்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு அதையாவது சொல்ல. பொண்ணுங்களை ஏறெடுத்து பார்க்காத உங்க குணம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க எந்த பொண்ணுகிட்டயும் தேவையில்லாம வலிய போய் பேச மாட்டீங்க. அப்படியே யாராவது வலிய வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு போவீங்களே தவிர அவங்க கிட்ட வளைஞ்சிட்டு நிக்க மாட்டீங்க. என்ன சொன்னீங்களே, இதே வேற ஒருத்தியா இருந்தா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பான்னு, நீங்களும் அதை பண்ணலையே. பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் வேற யாரையும் தேடி நீங்க போகலையே. பொண்ணுங்க விஷயத்துல நீங்க உண்மையிலேயே ஸ்ரீராமர் தாங்க. என்னங்க, என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் இல்லை, வந்து கல்பனா போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வாயேன். எதுக்கு? கரண்ட் போயிடுச்சு, இருட்டா இருக்குல்ல. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, வெளிச்சம் கண்டிப்பா வேணுமா?
வேணும்னா சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். தேவையில்லை. அத்தான் அத்தான் எந்திரிங்க அத்தான். அன்புள்ள அத்தான் எந்திரிங்க. எந்திரிங்க அத்தான். வேதாஜி அம்மா கணுவா கணுல வந்து அதே மல்லிப்பூ ஸ்மெல்லே. மௌனி பிசாசா? இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற பிசாசுங்க தான். ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாடினா எல்லாம் ரூம்குள்ள இருக்க வேண்டியதானே? மல்லிப்பூ வாசனை ஆள் வரைக்கும் வருது. அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு கன்னி பையன் பத்துக்கிறான், கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் இந்த மாதிரிலாம். ஐயோ, சும்மா இருக்கிறவங்க உசிப்பு விட்டாங்களே. ராதாஜி வேற கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களே. இதுக்கு மேலே பொறுமையா இருந்தா வேலைக்கு ஆகாது. ராதாஜி, ஐ எம் கம்மிங். பியூட்டிஃபுல் வேதாஜி, என்னால முடியலையே. ஐயோ வேதாஜி, வேதாஜி வெறும் காத்து தான் வந்து டென்ஷன்ல. வேதாஜி ஃபுல் ரொமான்டிக் மூட்ல நான் இங்க இருக்கிறேன். கொரட்டை விட்டு தூங்கி இருக்கிறாங்கப்பா. நான் அவங்கள எப்படி எழுப்புறது? அவங்கள எந்திரிக்கிறாங்க. என்ன பண்ணி எழுப்புறது அவங்கள? வெயிட், வரேன். இதால அடிச்சா வேதாஜிக்கு தக்காளி சட்னி வெளியே வந்துடும். வேணா பாவம், ஸ்வீட் கேர்ள். மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன பண்றது? குச்சி விட மாட்டோம் உங்களை இன்னைக்கு. ஐயோ, எட்ட மாட்டேங்குது. ஏதாச்சி ஏதாச்சி அம்மா. ஐயோ ஐயோ, ஏதாச்சி ஐயோ, கையே அம்மா. ஐயோ ஐயோ, அடுத்தது என்ன ட்ரை பண்ணலாம்? ஸ்ரீஹரிகோட்டா. இருங்க, சயின்டிஸ்ட் மூலியம் நான் யூஸ் பண்றேன். கருமன், ஐயோ ஐயோ ஐயோ.
யாரு யார் அது? ஃபயர் ஆயிடுச்சு. ஐயோ யாரு? நான் பார்த்துட்டேன். நீங்க இங்க தான் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா இப்ப வெளியில வாங்க. யாரா இருந்தாலும் வரப்போறீங்களா இல்ல நான் வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவா? என்ன தேவையில்லாம கூப்பிடுற சைலண்டாரு. நாகராஜ், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னதெல்லாம்? ராக்கெட். இங்க இந்த நேரத்துல எனக்கு ராக்கெட் விட்டு விளையாடிட்டு இருக்கீங்க?